விநாயக பெருமானுக்குரிய திருப்புகழ். இதுல ஒரு வரி, முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே அப்படின்னு. வேதங்கள் 5, ரிக் யஜுர் சாமம் அதர்வணம்னு 4 வேதம். 5வது வேதம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா மகாபாரதம். மகாபாரதத்தை வியாச முனிவர் எழுதணும்னு நினைக்கிறாரு. எழுதுறதுக்கு ஒரு எழுத்தாளர் தேவை, ஸ்டெனோகிராஃபர் எழுதுறதுக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்றது? விநாயக பெருமான் நான் எழுதி கொடுக்குறேன்ப்பா, எதில் எழுதுறது அப்படின்னா மகாபாரதத்தில் 5வது வேதம் பேப்பரில் எழுத முடியுமா? ஸ்மார்ட் போனில் எதில் எழுத முடியும்? அப்போ நினைச்சார் மேருகிரி மலையில் எழுதலாம் அப்படின்னு நினைச்சார். எதை வச்சு எழுதுறது? பேனா, எந்த பேனாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தார். எந்தெந்த பேனாவை பயன்படுத்தினாலும் அது அழிஞ்சு போயிடும். அழியாத ஒன்றே ஒன்று இருக்கும் என்று சொன்னால் கொம்பு. நீ பெரிய கொம்பனான்னு கேட்குறாங்கல்ல, உண்மையிலேயே விநாயக பெருமான் தான் பெரிய கொம்பன். 2 கொம்பு இருக்கு, 2 தந்தம் இருக்கு. ஒரு தந்தத்தை உடைச்சார். அழகை இழந்தாவது மற்றவர்களுக்கு பயன்படணும். நம்ம என்ன பண்றோம்? மற்றவர்களுக்கு பயன்படுதோ இல்லையோ நம்ம அழகா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய அழகு போனாலும் பிறருக்கு பயன்பட வேண்டும். விநாயக பெருமான் என்ன பண்றார்? தன்னுடைய ஒரு கொம்பை ஒடிச்சு அப்படியே எழுதுகிறார் மகாபாரதத்தை. அதான் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோன். அப்ப விநாயக பெருமான் எழுதி காட்டினார்னு சொன்னா நமக்கு கல்வி செல்வத்தை தரக்கூடிய ஞான பிளம்பு, ஞான கொழுந்து விநாயக பெருமான். அவரை வழிபாடு செய்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ள அனைவருக்கும் வேண்டுவார்க்கு வேண்டும் வரங்கள் அனைத்தையும் மூத்த பிள்ளையாரும் இளைய பிள்ளையாரும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாட்டை தொடங்குகின்றோம். தொடர்ந்து திருக்கலசத்திலே இருக்கின்ற நீரை புனித நீராக மாற்றுதல். திருச்சிற்றம்பலம்.